ஹாய் கைஸ், திஸ் இஸ் சல்மான் சாக்கோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து முடி வெட்ட போறான். அதையே நாங்க vlog-ஆ போட போறோம். அது vlog-ஆ? ஏண்டா முடி வெட்ட போது நான் vlog போட்டா போறால, நீ என்ன போடுற? அவன் ஏதேதோ வீட்டை வந்து பாத்ரூம் டூர்னு சொல்லி போடுறாங்க. நான் என் தம்பி முடி வெட்டுறதை போடக்கூடாதா? அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு திங் வந்து, இது என் தம்பியோட புல்லட் மாதிரா. இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல இதை நான் யூஸ் பண்ணி நிறுறேன். பட் இவன் தான் என்னோட வண்டி, டியூக். இந்த வண்டி வந்து ஐ திங்க் லாஸ்ட் 4 to 5 months வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆயிருந்தது. ஸோ இப்பதான் சரி பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இப்ப வந்து முடிவெட்ட போறோம். வண்டி எடுத்துட்டியாடா? நான் இது எடுத்துன்னு வரேன். உனக்குன்னு சொல்லி ஒரு வண்டி இருக்கும்போது எனக்குன்னு சொல்லி இன்னொரு வண்டி இருக்கு. சோ உன் வண்டியில நீ போ, என் வண்டியில நான் வரேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. போலாமா கைஸ்? அவ்வளவுதான். இருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுற சவுண்டு. இருப்பான் பையன். இப்ப முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு சந்திப்போம். ஆக்சுவலா வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால காத்து இல்ல, காத்தடிக்கணும். அது சுத்தமா இல்ல. காத்தடிச்சு அப்புறம் எடுத்துன்னு போலாம். இதுதான் நான் முடி வெட்டுற கடை. நான் வரத்துக்குள்ள என் தம்பி உள்ள உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன். ஷேவிங்கா சார்? பிஃபோர் லுக் என்ன ஸ்டைல் வெட்ட போற? இந்த ட்ரெண்டிங் ஒன், கிங் கோலி, கிங் கோலி ஹேர் ஸ்டைல் வெட்ட போறேன். ஆக்சுவலாக இப்போ டைம் 2:16. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் முடி வெட்ட. எக்ஸ்பிளைன் பண்ணி நேரம் அங்கே ஒருத்தன் குட்டி விராட் கோலி தயாராகினது. இருங்க, விராட் கோலியை காட்டுறேன். காட்டுறேன். இப்ப பாருங்க, தலைவன் வேற லெவல்ல விராட் கோலி மாதிரி வந்திருக்கான். அதே அக்ரெசிவா காட்டு. இவ்வளவு அழகா முடி வெட்டியிருக்கல, அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன வெட்டினால கடைசி வரைக்கும் ஹாப்பி ஆக போறது இல்ல. இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு நம்ம சின்ன பசங்க தான், ஓகேவா? இதே மாதிரி அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய பசங்க ஆனாலும் அவங்களுக்கு சின்ன பசங்க தான். அது எப்படி கண்டுபிடிக்குன்னா, அப்பாவுக்கு நம்ம சம்பாதிச்சா, ஆனா அம்மாவுக்கு நம்ம முடி வெட்டினா நீ என்னதானா வளர்ந்து போ. முடி வெட்டுற விஷயத்துல மட்டும் கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு பயந்துதான் ஆகணும். ஆமா, இப்ப அடிச்சா கூட அது ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டேஸ்ல வந்து முடி வெட்டினதுக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிச்சு மறுபடியும் போய் முடி வெட்டினு சொல்லுவாங்களே. வீட்டுக்கு அனுப்பிச்சா வீட்டுக்கெல்லாம் அப்புறம் முடி வெட்டி கடைக்கு வெளியில இருந்து வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்தாங்க அப்படியே இழுத்துன்னு போயிட்டு மறுபடியும் நிக்க வச்சு மறுபடியும் முடி வெட்டி ரிட்டர்ன் போவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க அம்மா முடி விஷயத்துல.